தொடர்ந்து இந்த வாரம் பார்க்கும் பொழுது மறுபடியும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்ட வசனங்கள் தான், தனிப்பட்ட முறையை பார்க்க முடியாத வசனங்கள் தான். அதே அதிகாரத்தில் 16, 17, 18, 19 4 வசனமும் ஒன்றுக்கொண்டு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால் நம்ம பிரித்து இதை பார்ப்பதில்லை. ஏனென்றால் மொத்தம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற 7 விஷயங்கள் இணைக்கப்பட்டிருக்கு இந்த 4 வசனத்தில். இது நாம் இன்றைக்கு பார்ப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பாருங்க, முதல் விஷயம், உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். இந்த நோக்கம் அதான் கீவேர்ட்ஸ் சொல்றது. நோக்கமே உள்ளான மனுஷன் பலப்படும்படிக்கு. 2வது 17வது வசனத்துல விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும்? நான் உள்ளான மனுஷன் பலப்படணும். 2வது அந்த விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம் இருதயங்களில் வாசமாய் இருக்க வேண்டும். அப்படி வாசமாய் இருக்கும் பொழுது 3வது விஷயத்தை சொல்றார், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற வேண்டும். நாம இந்த 7 முடிச்சு ஒன்னா பார்த்துட்டு வருவோம். 18வது வசனம், சகல பரிசுத்தவான்களோடும் கூட அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு இல்லாத ஒரு விஷயம். கிறிஸ்துவர்கள் பெயர் பெற்றிருப்பார்கள், ரொம்ப விசுவாசம்னு சொல்லிட்டு இருப்பாங்க, கிறிஸ்துவுக்கு உயிரோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கு, சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணராமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கட்டி சரியாகிறதுக்கு, கேன்சர் சரியாகிறதுக்கு, பேய் ஓடுறதுக்கு, அதுதான் கிறிஸ்து இருக்கு. இந்த எந்த விஷயத்துக்காகவும் கிறிஸ்து வரவில்லை. இதெல்லாம் நமக்கு அடிஷனல் போனஸா கிடைக்கிற விஷயம். அப்ப இதை நாம் உணர வேண்டும். எதற்காக? அவருடைய அன்பின் அகலம் என்ன, அதன் ஆழம் என்ன, அதனுடைய விஷயம் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். தனியா உட்காந்துட்டா அல்ல. எப்படி எப்படி இருக்கு அந்த கொண்ட சகல பரிசுத்தவான்களோடும் கூட. ஏன் அங்க பியூர்ல சொல்லியிருக்கு? ஒருத்தனா இதை யோசித்து யோசித்து விடை கண்டுபிடிக்க முடியாது. இது அநேகருடைய சிந்தனைகள், ஆலோசனைகள், அவர்களுடைய ஞானம் எல்லாம் இதுக்கு என்ன பண்ணுது? தேவைப்படுகிறது. கலந்த ஆலோசனை தேவைப்படுகிறது ஆவிக்குரிய விஷயம். இந்த விஷயத்தை அப்போ நாம் அதனுடைய விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தொடர்ந்து நாம் பார்ப்போம். அடுத்தது 19ல அறிவு கட்டாத அந்த அன்பை புரியுதுங்களா? ஏன் உணர வேண்டும் சொல்லப்படுறது? இந்த உணர்வு சாதாரணமா புரிஞ்சுக்க முடியாது. சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அளவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணும். 5வது பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு மட்டுமல்ல, அது வல்லவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பேக்குகளா இருக்க கூடாது. விசுவாசிங்க, இந்த அன்பின் ஆழம் தெரிஞ்சு நாம் எப்படி இருக்கணும்? வல்லவர்களாக இருக்கணும். எந்த உபதேசத்தை போதத்தை கொண்டு வரும்போது அங்க பிடிச்சிடணும். ஏன் இப்படி சொல்ற, ஏன் இப்படி பேசுற? இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரிட்டு ஒருத்தர் சொன்னாங்க, பல நாளுக்கு நீ போன் பண்ணு. வேண்டாம் வேண்டாம் எத்தனையோ முறை கேட்க சொன்னாங்க. இல்லை நீ போன் பண்ணு நடக்கும். இவங்க வேற வழியில என்ன பண்ணாங்க? போன் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேயே ஜெபிச்சிட்டாங்க. அப்போ இவங்க ஜெபத்தை பண்ணிட்டாங்க, நிப்பாட்டுக்கு ஒரு நிமிஷம், இனிமே இப்படி ஜெபிச்சா என்கிட்ட போனை நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை நிப்பாட்டுங்க நீங்க. யாரு? ஒரு விசுவாசி இன்னொரு வல்லமையா ஊழியம் பண்ற இன்னொரு சகோதரிகிட்ட சொன்னாங்க. உடனே அவங்க ஏன் இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது பேச்சு. ஆமா, வசனத்துல இப்படி இருக்கு. அது என்ன வசனம்? புட்டு வச்ச உடனே இல்ல இருக்கணும், புரியல, நான் இன்னொரு நாள் சொல்லி கொடுக்குறேன். அப்போ அந்த விஷயம் எங்க வருதோ நம்ம என்ன செய்யணும்? அங்கேயே பிடிச்சிடணும். இப்போ விசுவாசத்தில் அன்பில்னா இது நம்ம வல்லவர்களாகவும். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகல பரிபூர்ணத்தாலும்
நிறையப்படணும் ஒரு விசுவாசி. குறைவு அவனுக்கு இருக்கவே கூடாது. இந்த எல்லா ஆவிக்குரிய ரகசியத்தை நீங்க பாருங்க. பரிபூர்ணன்னு வரும் பொழுது அவனுக்குள் 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு போதும்ன்ற மனசு, இன்னொன்னு அவன் வாழ்க்கையில் சமாதானம். இது 2ம் யாரிடத்தில் இல்லையோ அவன் இன்னும் பரிபூர்ணம் ஆகவில்லை. அவன் குடிசையில வாழலாம், ஒருவேளை சாப்பாடு கஞ்சி இல்ல ஊருக்கா சாப்பிட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? போதும் என்ற மனசு இருக்கு. அவனுக்கு எந்த உலக கவலை அவனுக்கு இல்லை. படுத்தா புரட்ட விட்டு தூங்குறான், அவனுக்கு சிந்தனையே இல்லை. இன்னைக்கு அநேக ஊழியக்காரனுக்கும் பாஸ்டர்களுக்கும் சிந்தனையே தூக்கமே இல்லை. அதுக்கு ஒரு சாக்குன்னு சொல்லுவாங்கன்னா, அது விசுவாசங்களுக்கு பிரேயர் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற அசுத்தவர்கள் என்ன போட்டு ஒழுக்குது, எனக்கு தூக்கமே வரணும். ஆனா இங்கு சொல்லப்பட்டிருக்கு என்னது? சகல சம்பூர்ணம். அப்ப ஒரு விசுவாசியா இருக்கட்டும், அவன் ஊழியக்காரனா இருக்கட்டும், தேவருக்கு முன்னாடி எல்லாம் விசுவாசிங்க தான். ஊழியக்காரன் சொல்லிட்டு இங்க விசுவாசி, அங்க இந்த ஊழியக்காரனும் விசுவாசி தான், இந்த விசுவாசியும் ஊழியக்காரன் தான். நாம் எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசரிப்பு கூட்டம்னு சொல்லியிருக்கு. அப்ப நீ தான் ஊழிய, நான் தான் ஊழியக்காரன் இல்லை, எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். அப்ப என்ன வித்தியாசம்? உங்களுக்கு ஒரு சபை போல ஜனங்களை நடத்தக்கூடிய தைரியம் இல்லை, இல்லைன்னா நடத்தக்கூடிய ஞானம் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கே தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்களா இருந்தாலும் சரி, இங்க நடத்துகிற நானா இருந்தாலும் சரி, இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான். நாம் இருவரும் விசுவாசிகள் தான், நாம் இருவரும் சகோதர சகோதரிகள் தான். ஒன்னும் பெரிய கொம்பு வச்சு யாரும் இல்லை. சம்பூர்ணமும் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே. அப்ப ஒரு சும்மா பிச்சைக்காரன் கிடையாது அவர். நாம் சம்பூர்ணம் இருக்கும்படிக்கு அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த 7 விஷயம்தான் ஒன்னோடொன்னு கோரலேட்டா இருக்கிறதுனால, சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால நம்ம ஒண்ணு பிரிச்சு ஒன்ன பார்க்க முடியாது. இதே போலதான் 13, 14, 15 மேல இருக்கு. மித்த வசனம் ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்தோம். ஆனா இந்த 3 4, 14, 16, 17, 18, 19 ஒண்ணுக்கு ஒண்ணு அடக்கி வச்சிருக்கு. நாம் இதை தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷனை நாம் ஏன் பலப்பட வேண்டும்? அப்படி உள்ளான மனுஷனில் பலப்படாவிட்டால் என்ன நடக்கும்? ஏன் உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும்? இந்த 7 விஷயத்துல முதல்ல அவர் சொல்லி இருக்கிறது, உள்ளான மனுஷனில் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். அப்ப சரீர பிரகாரம் அல்ல இந்த பலன், புரியுதுங்களா? சரீர பிரகாரம் அல்ல. அப்ப உதாரணமா நம்ம உலகத்து வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 90% ஜனங்களுக்கும் பாக்கெட்ல காசு, பேங்க்ல பேலன்ஸ் இருந்தா ரொம்ப தைரியம் இல்லையா? ஒரு தைரியமே இருக்கு. பாக்கெட்ல காசும் இல்லை, பேங்க்ல பேலன்ஸும் இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சு? பயம், திகில் உண்டாகுது. எதுக்காக? சிலவங்க சொல்லுவாங்க, ஏதோ திடீர்னு ஆச்சா என்ன பிரதர் பண்றது, அதுக்கு தான் நம்ம நினைக்கிறோம். சிலவங்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டாங்க, ஏதாவது ஒண்ணு திடீர்னு ஆச்சா இப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப இது எந்த சிந்தனை? இது மனுஷ சிந்தனையா இல்ல ஆவிக்குரிய சிந்தனையா? இது மனுஷ சிந்தனை. அப்ப இது அப்படி நமக்கு ஒரு பலவீனம், ஒரு பயம் வரும் பொழுது அப்ப அதுல இருந்து நம்ம மீளுவது எப்படி? அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? நாம எப்படி அதை ஜெயிக்க முடியும்? அப்ப அதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. வேதத்தில் தேவன் சொல்லி இருக்கிறார், உன் தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டு. அப்ப அதுல என்ன அர்த்தம்? நம்முடைய ஒவ்வொரு விஷயம் அவர் கவனிக்கிறார். 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் அதை சொல்லி இருக்கு, உலகத்தின் கடைசி பரிசன் ஒவ்வொரு நாளிலும் நான் உன் கூட இருக்கிறேன். அப்ப இந்த 2 விஷயத்தை நாம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அது திடீர்னு நடக்குமா? யோசிச்சு பாருங்க, நடக்காது. அப்படி திடீர்னு நடக்கும் போது அவரும் திடீர்னு வழி திறக்க முடியாதா அவருக்கு? ஏன் உன் பாக்கில இருக்கிற பேலன்ஸ் தான் செய்ய முடியுமா? அநேக நேரங்களில் யோசிச்சு பாருங்க,
பேங்க் பேலன்ஸும் பாக்கெட் பேலன்ஸும் உபயோகத்துக்கே வராது. பேங்க்ல பேலன்ஸ் இருக்கலாம், பாக்கெட்ல காசு இருக்கலாம், உபயோகத்துக்கு வராது. உபயோகத்துக்கு திடீர் என்ற அவருடைய இன்டர்வென்ஷன் தான், அவர் செயல்படதான் நடக்கும் இல்லையா? ஒரு சகோதரர் நம்ம சர்ச்சில் ஆக்சிடென்ட் ஏர்போர்ட் ரோட்ல, அவருடைய பேங்க் பேலன்ஸ் அவரை காப்பாத்தினதா இல்ல பாக்கெட்ல உள்ள பேலன்ஸ் அவரை காப்பாத்தினதா? அல்ல. திடீரென்று நடக்கும் போது திடீரென்று அவர் பண்றார், காப்பாற்றுறார். அப்ப உன்னுடைய உள்ளான மனுஷன் தான் பலப்படணும், சரீர மனுஷன் அல்ல. சரீரத்துல பாக்கெட்ல காசு இல்லாம கூட இருக்கலாம், பேங்க்ல 5 காசு இல்லாம இருக்கலாம். உள்ளான மனுஷன் சொல்றான், நீ தாண்ட சம்பூர்ணமானவன், தைரியமா இருக்கு. அந்த ஆண்டவர் சொல்லி தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, அப்படி என்ன கவனிக்கிறார். நான் ஏன் கவலைப்படணும்? திடீர்னு அதுக்கும் அவர் திடீர் ஒரு வழியை கொடுப்பார். அது எப்படி அவருடைய பெர்மிஷன் இல்லாம வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறான் கண்மணியே தொடுகிறான். அப்ப அவருடைய பெர்மிஷன் இல்லாம எப்படி என்ன தொட முடியும்? நான் அவருக்குள்ளதானே இருக்கிறேன். இந்த சிந்தனைகள் நமக்குள் ஏன் இல்லாமல் இருக்கு தெரியுமா? அவர் மேல் நாம் வைத்திருக்கின்ற விசுவாச குறைவு நமக்கு அடையாளம். பேசுவோம், பேசணும், நல்லா பேசுவோம், ஆண்டவரை பத்தி பேசுவோம், அப்படி பேசுவோம், இப்படி பேசுவோம். விஷயோன்னு வரும்போது காமெடியில சொல்ற மாதிரி பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங், பேஸ் தான் கொஞ்சம் தள்ளாடுதுன்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, உள்ள ஆட்டம் கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடாது. பில்டிங் தள்ளாடுறாலும் பரவாயில்ல, பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாங்க. ஒருவன் கல்லின் மேல் வீட கட்டினான், ஒருத்தன் மண்ணில் கட்டினான். அங்க பேஸ் ஸ்ட்ராங் இல்ல. 2 பேர் வீட்டிலையும் கோயில் அடிச்சது, 2 பேர் வீட்டிலையும் தண்ணி வந்தது. இந்த வீடு விழல, அந்த வீடு விழுந்துடுச்சு. என்ன வித்தியாசம்? அவன் பேஸ்மெண்ட் சரியா போடல, மணல்ல பேஸ் போட்டான். வீடு சரியா தான் கட்டினான், ஆனா பேஸ் எங்க போட்டான்? மணல்ல போட்டான். அந்த ஆவிக்குரிய ஆழமான விஷயங்கள் நாம் புரியும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ணுது? பலப்படுது. உள்ளான மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். ஏன்? கொலோசர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். கொலோசர் 1:11. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எதற்காக? கட்டிக்கல்ல, கேன்சருக்கல்ல, பிசாசு ஓடுறதுக்கல்ல, பணம் வர்றதுக்கல்ல, தரித்திரம் நீங்கிறதுக்கல்ல. இதுல சொல்ல ஏதாவது ஒரு விஷயம் உலக பிரகாரமான விஷயத்துக்கு வேண்டி இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது உலக விஷயத்துக்கு வேண்டி இருக்கா? அங்க சிம்பிளா சொல்லி இருக்கு, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமை. அது நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? இப்ப ஜெபிச்சா அப்ப கிடைக்கணும். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும், அதுவும் நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? நீடிய சாந்தமும் அப்புறம் என்ன இருக்கா? உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். இதுல எங்குமே காசு பணம் வரல. குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் ஆகுறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, எதுவுமே இங்க கிடையாது. ஏன்னா இது இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்குன்னு வேண்டாம் அர்த்தம் இல்லை. அதை முக்கியத்துவம் பண்ணாத. இதுதான் வேண்டியது. இதை உள்ளான மனுஷன் இந்த விஷயத்தில் பலப்படாவிட்டால் உனக்கு எது கிடைச்சாலும் பிரயோஜனம் இருக்காது. பயப்படுவேன். காரை வாங்க போவேன், அங்க வந்துடுச்சு, நீ புக் பண்ண கார் வந்துடுச்சு. விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங். அவன் சொல்லுவான், பிரதர் இப்ப 11 மணிக்கு போகலாம், 10:30 ராவகால் முடிச்சுட்டு போயிடலாம். யாரு? விசுவாசம். எதுக்கு போறான்? ஆர்டர் கொடுத்த காரு வாங்கறதுக்கு போறான். இப்போ 10:10. இன்னைக்கு காலையில எனக்கு ஒருத்தர் போன் பண்ண, என் சொந்தத்துல தான். மாமா வர புதன்கிழமை நாங்க வீட்டு பால் காய்ச்சிரோம், வாங்க. இப்பதாண்டா நான் ஊர்ல இருந்து வந்தேன், என்ன பண்றது, வாங்க, வாழ்க்கையில் ஒரு முறை தான் வீடு கட்டுறோம். உங்க வீடு நான் பார்த்தேன்டா, வேலை என்ன முடியலையே. இல்லை
எங்க சித்தப்பா எங்க பெரியவன் சொன்னாங்க புதன்கிழமை நல்ல நாளா நல்ல நேரமா நல்ல நேரம். அப்ப நீயே ஆச்சரியப்பா வர புதன்கிழமை தான் நல்ல நேரம். யாரு? கிறிஸ்துவ. அவன் உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு பலன் இருக்கு. ஒருவேளை ராவு காலத்துல பால் காய்ச்சா அப்புறம் என்ன ஆயிடும்? சேசக்காரங்க வீட்டுல போனேன் மத்தியில இருக்கும்போது, அங்க கூப்பிட்டாங்க ஜெபம் பண்றதுக்கு அல்ல, போட்டோ எடுக்கிறது. அப்ப சும்மா அமைச்சர் மாதிரி போட்டோ எடுத்தேன். புதுசா வீடை கட்டி அவர் ப்ரொஃபசர் ஃபாதர் அவங்களுடைய ஐயருங்க வந்தாச்சு. நான் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் ரூம் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது கவனிச்ச ஹால்ல புது ஸ்டவ் புது பாத்திரம் வச்சிருக்கு, பால் இன்னும் ஊத்தல. ஒரு பக்கத்துல 3 கால் இருக்க ஸ்டவ்வுக்கு ஒரு கால் மேல கீழே கல் வச்சிருக்காங்க. இது நான் கேட்டேன், எதுக்கு கல் வச்சிருக்கீங்கன்னு ஒருத்தருக்கு என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. இல்ல அந்த பக்கம் கிழக்கு பக்கம் பால் வழிஞ்சு கிழக்கு பக்கம் ஊத்தணும், அதுக்குதான் கல்ல வச்சிருக்கிறோம். அப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் என்ன பண்ண அப்படி நடக்க அப்படியே தெரியாத மாதிரி களை தட்டி தூர தூக்கி போட்டேன். அவங்க கவனிக்கவும் இல்லை. அப்போ பாத்திரம் ஆச்சு. இப்போ ஈக்குவல் லெவலில் இருக்கு, ஒரு எந்த பக்கம் செரிஞ்சிருக்கு, அதை கல் தட்டு போட்டேன். இது கவனிக்கல யாரும். நானும் பாப்படம் தூரம் தள்ளி போட்டேன். செஞ்சதுதான். பால் வச்சாச்சு, பால் கொதிக்க ஏதோ ஒரு பக்கம் வருது. அப்ப கல் வச்சு கீழே பாக்குறான். என்னன்னு கல்லாங்க இல்ல ஊதுறான் கிழக்கு பக்கம் ஊத்துறதுக்கு. அந்த நுரை யார் செய்யறது? கிறிஸ்துவ விசுவாசம். அப்படி விழுந்தாதான் அது என்ன ஊத்துனாலும் அது எங்க வருது? நான் இங்க பார்த்து சிரிக்கிறேன். அப்ப எனக்கு கூட்டிட்டு போகணும்னு தெரிஞ்சிடுச்சு. இவன் தான் செஞ்சிருப்பான். என்ன பார்த்தேன் நான், அவனும் பார்த்தேன். பேசாம அப்புறம் கழுத்துக்கு வைக்காத கீழே பால் கீழே கிழக்கு பக்கம் ஊத்தணும். அது யார் வீடு? ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர். அவர் நல்லா யோசிச்சு பாருங்க. பிசிக்ஸ் படி பார்த்தால் மில்க் வேல மேல போய் பார்த்தால் அந்த பால்வெளின்னு சொல்றாங்க தமிழ்ல. எது மேற்கு, எது சவுத், எது ஈஸ்ட், எது நார்த், ஏதாவது இருக்கா? கொஞ்சமா அவன் யோசிக்கிறான். எது ஈஸ்ட் வெஸ்ட் எங்கேயாவது இருக்க குளோப சுத்தி பாரு, எது ஈஸ்ட் எது வெஸ்ட், ஒண்ணுமே கிடையாது. மனுஷன் போக்கி வர்றதுக்கு ஒரு திசை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனை உண்டாக்கி வகுத்தான். இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, தெற்குன்னு. இவன் அதே வச்சு அநேக விஷயத்தை பண்ணான். அப்ப இவனுக்கும் சூரியனை கும்பிடுறவனுக்கு என்ன வித்தியாசம்? நீ கிழக்கு பக்கத்துக்கு பால் கொட்டுன்னு பாக்குற, சூரியனுக்கும் பாலை ஊத்துற, அதான் அதுக்கு அர்த்தம். இவர் வந்தாரு, வந்த உடனே தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் அந்த தண்ணி கொஞ்சம் இது போடுனாங்க. எது? மஞ்சாத்தூள். மஞ்சாத்தூளை நல்லா கலக்கி அதுல விரல விட்டு சிலுவை போட்டார். பாத்தீங்களா? சாங்கியம் சயின்ஸ் சொல்லுது மஞ்சத்தூள் வந்து இந்த ஜெம்ஸ் எல்லாம் எடுக்குது. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போடு, மசாலா எல்லாம் போடியா, ரொம்ப நக்கி 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 ஒன்று நடக்கலாம். நம்ம சிலுவை முத்துற மாதிரி ஆயிடுச்சு. டேஸ்டும் இருக்கும் நாக்கு இல்லையா? கொஞ்சம் உப்பு காரம் மசாலா எல்லாம் போட்டாச்சுன்னா அதுல நல்ல சிலுவை. எங்க போய் எந்த விசுவாசம்? பேருக்கு சிலுவை, விசுவாசம் கிறிஸ்துவன், ஆனா நம்பிக்கை எல்லாம் ஏன் தெரியுமா? உள்ளான மனுஷன் பலவீனன். அதான் அதுக்கு நான் இவ்வளவு சுத்தி சொன்னேன். உள்ளான மனுஷன் நீ பலவீனா இருந்த இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எல்லாம் தாறுமாறதான் செய்யணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்னும் நடக்காது. நம் நம்பிக்கை தான் ஜெயிக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கணும். இன்னும் அதுக்கு இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 28, 29 வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகம். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்துவனாய் இருக்கிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றாய். ஒரு நிமிஷம். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது இந்த பின்னாடி நடந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப அது உள்ளான மனுஷனுடைய பலனை பத்தி அங்க நம்மளால பார்க்க முடியும். பவுல் 2 கைகளிலும் அவனுக்கு செயின், காலில் செயின் போட்டு அவனை, அதுக்கு முன்னாடி வசனங்களை நான் சொல்ற விஷயம் எல்லாம் இருக்கும். அவன் அகிரிப்பா ராஜாக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. எதுக்கு? இப்ப அகிரிப்பா ராஜா இவன் தவறு செய்தான்னு சொன்னா அவனுடைய தலை அங்க போனோம். இல்ல இவன் தவறு செய்யலப்பா, இவனை மன்னிச்சு விடுன்னு சொன்னா அவனுக்கு மன்னிப்பு உண்டாகும். அந்த சிச்சுவேஷன்ல
நிக்கிறான். யார்? பவுல். முன்னாடி வீட்டுல போய் படிச்சு பாருங்க அந்த அதிகாரம். அப்போ அந்த நேரத்தில் அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி பவுல் நிக்கிறான். காலில் செயின், கழுத்துல செயின், கையில செயின், அவன் அசையவே முடியாது. ஒரு பெரிய தூக்கு கைதியாக ஜீவனுக்குன்னு அவன் ரிக்வெஸ்ட் பண்ணும்படி நிப்பாட்டி இருக்காங்க. அவன் சுத்தி ஆளுங்க வேடிக்கை பாக்குறாங்க கோர்ட் ரூம்ல. நாமளா இருந்தா எப்படி இருந்திருப்போம்? கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம அந்த இடத்துல போட்டு பாருங்க. சத்தம் வராது, வார்த்தை வராது, ஹார்ட் அடிக்கிறது பக்கத்துல உனக்கே கேட்கும். அந்த மாதிரி அடிக்கும் இல்லையா? அங்கு பவுல் இருந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறான். பேசி 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 இப்ப யாருக்கு பயம் உண்டாயிடுச்சு? அக்ரிப்பா ராஜாவுக்கு பயம் உண்டாயிடுச்சு. அவன் சொல்றான் அந்த வசனம், நீ கொஞ்சம் குறைய உன் வசனத்தை கேட்டு கேட்டு என்னையும் கிறிஸ்துவனாக்கணும்னு நினைக்கிறியே அப்படின்னு. அப்போ தப்பாச்சு சார், மன்னிச்சிருங்க சார், நான் என்னமோ தெரியாம சொல்றேன்னு சொன்னான். அவன் இல்ல, அவன் உள்ள நம்ம தைரியத்தை பாருங்க. அதற்கு பவுல் நீ மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல இந்த கட்டுகள் செயின் உயிரில் அது இரும்பு கட்டி, இது தவிர முழுவதையும் என்னை போல போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். அர்த்தம் உள்ளான மனுஷன் தைரியம். நமக்கு இருக்கு அந்த தைரியம். நமக்கு பேர்ஸ்லயும் பேலன்ஸ் இல்ல, இதுல இல்லைன்னா பயப்படுறோம். 3 நாள் ஒன்னா டிராவல் பண்ணாலும் ஃபிளைட்ல ட்ரெயின்ல போறவங்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றதுக்கு பயப்படுறோம். வருஷ கணக்கா கூட வேலை செய்யறவங்கிட்ட இயேசு பத்தி சொல்றதுக்கு பயப்படுறோம். ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க எல்லாம் சுத்துறாங்க, அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்துவை சொல்லி நம்ம பயப்படுறோம். ஆனா அவன் சொல்றான், இந்த இரும்பு தவிர, இந்த இரும்புக்கு என்னது? அது உயிர் இல்லாத ஒரு லோகம். இதை தவிர மிச்ச எல்லாம் இருக்க, எல்லாரும் கிறிஸ்துவனாக வேண்டும் என்றதான் நான் விரும்புறேன். நீ மட்டும் இல்லை, நீ நான் புதுசா நினைக்கிற. உள்ளான மனுஷனுடைய வல்லமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எப்படி இருக்கோம்? நமக்காக இயேசு கிறிஸ்து செய்தது என்ன? நம்ம கேத்தலிக் சர்ச்சில் பார்க்குற மாதிரி அழகா ஒரு கோமணம் மாதிரி ஒன்று கட்டி ஒரு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு இங்கே அழகா 2 டிராப் ரத்தம் வர மாதிரி கிழிக்கிற மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினது உங்களையும் என்னையும் மீட்கும்படி. இந்த அண்டா சராசரத்தை சிருஷ்டித்தவர் நிர்வாணியாக தொங்கினார். சரித்திரத்தை படிச்சு பாருங்க. அவர் உடம்புல ஒரு துண்டு கூட துணி கிடையாது, நிர்வாணியா தொங்கினார் உன்னையும் என்னையும் மீட்கும்படிக்கு. அவருடைய சரீரத்தை பார்க்க முடியாதாம், அந்த அளவுக்கு அகோரமா இருந்தது. அடிகள் பெட்டு, முகத்தை பார்க்க முடியாது, முதுக பார்க்க முடியாது, எதெல்லாம் பார்க்க முடியாது. நிர்வாணம் தொங்கும் போது எல்லாமே பார்க்கலாமே, ஆனா உடம்பே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு காயம். மானம் தாங்க. பப்ளிக்கா நிர்வாணமா தொங்க விட்ட எப்படி இருக்கும்? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இயேசுவை பத்தி உன் கூட இருக்கிறவங்கிட்டயோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ சொந்தத்திலயோ உன் கூட பயணம் செய்யறவங்கிட்டயோ ஏதோ இங்க இருந்து மத்திக்கரை போற, இங்க இருந்து மஜஸ்டிக் போகும்போது அவங்க சொல்ல முடியாது. 2 நாள் 3 நாள் பயணம் சரி, ஒரு நைட் எல்லாம் பயணம் சரி. அவங்ககிட்ட அந்த இயேசு பத்தி சொல்றதுக்கு வெக்கப்படுறோம், பயப்படுறோம். என்ன ஆகும்? ஏன் வெக்கப்படணும்? நமக்காக அவர் வெட்கப்பட்டார். அப்ப ஏன் பயம், ஏன் வெட்கம்? அந்த சிந்தனை நமக்குள் இல்லை. நமக்கு இருக்கிறதெல்லாம் என்னது? பாரம்பரிய சிந்தனை. பாரம்பரிய சிந்தனை இருந்து பிரயோஜனமே இல்லை. அவர் சொல்லியிருக்கிறார், ஜனங்கள் முன்னாடி என்னை பத்தி நீ வெட்கப்பட்டால் நான் மகிமையில் வரும்பொழுது என் பிதா முன்னாடி உன்னையும் நான் வெட்கப்படுவேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப என்ன பிரயோஜனம்? நம்ம கிறிஸ்துவங்களா வாழ்ந்து லட்சக்கணக்கு கோடிகளுக்கு சொத்தும் ஆஸ்தியும் சேர்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போதான் சொத்து இருக்கும் மலை போல சொல்றாங்க, மலையே என்ன வந்து மூடுங்க, மகிமையில் அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, பயப்படுறாங்க. ஒரு காலத்தில் வெட்கப்பட்டாய், இப்ப அவர் வரும்பொழுது உன்னை குறித்து அவரும் வெட்கப்படுவார். அப்ப உனக்குள்ள என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும், அங்க தனிமை. அப்ப அந்த உள்ளான மனுஷனுடைய பலன் நமக்குள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வேதத்தினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
சும்மா இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா பார்த்தா. அப்ப இந்த வேத வசனத்துடைய ஆழத்தை புரியாமல், ரட்சிப்பினுடைய விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் எல்லா நேரத்துல என்னது, ஏசப்பா 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 ஏசப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது தமிழ் கன்னட மொழிகளுக்கு மட்டும்தான் இயேசு தேவனா? வேற யாருக்கும் இயேசு தேவன் இல்லையா? மலையாளத்துல இருக்கிற எத்தனை பேர் இயேசப்பான்னு சொல்றாங்க? சரி, எனக்கு மலையாளம் தெரியலன்னு சொல்லலாம், ரீஜன் லாங்குவேஜே விட்டுருவோம், இந்த தமிழ் கன்னடா விட்டு. இங்கிலீஷ்ல எங்கேயாவது ஜீசஸ் ஃபாதர் ஜீசஸ் டேட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட மாட்டீங்க. ஆங்கிலத்துல சொல்றதெல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் திட்டமா சொல்லுவாங்க. தெலுங்கு பாருங்க, ஹிந்திய பாருங்க, மராத்தி, குஜராத்தி, எவ்வளவு மொழிகள் இருக்கு இந்த உலகத்துல. எங்கேயாவது இயேசுவை அப்பான்னு சொல்றாங்களா? அது நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீ புரிந்து கொள்ள வேண்டியது, விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிக்கிறது தான் அறிக்கையிட வேண்டும். அதான் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். அந்த டீச்சர் கதை நான் எத்தனையோ முறை டீச்சர் கதை சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல மறுபடியும் சொல்றேன்னா, உங்க தலையில அது அரக்கில சீல் பண்ற மாதிரி இருக்கணும். டீச்சருக்கு 2 பசங்க, அந்த பசங்க ஸ்கூல்ல போறாங்க. அந்த பசங்களுக்கு இந்த அம்மா யாரு? தாய். ஸ்கூல்ல போன பிறகு இந்த தாய் யாராயிடுச்சு? இப்போ டீச்சர் ஆயிடுச்சு. அப்ப கிளாஸ்ல உட்காந்து பாடம் நடத்தும் போது அம்மா எனக்கு புரியலன்னு கேட்குவாங்களா, இல்ல டீச்சர் எனக்கு புரியலன்னு சொல்லுவாங்களா? டீச்சர் எனக்கு புரியலன்னு சொல்லணும். அங்க அம்மா எனக்கு புரியலன்னு சொல்ல முடியாது. சட்டம் அதுக்கு விடவே விடாது. அப்படி சொன்னாலும் அந்த டீச்சர் சொல்லி அம்மானு வீட்டுல கூப்பிடு, டீச்சர்னு கூப்பிடணும். அப்ப இந்த கேட்கிற குழந்தைக்கு விசுவாசிக்க வேண்டும் என்னன்னு, என் தாய் தான் இந்த டீச்சர். அதை விட்டுட்டு இந்த அம்மாக்கு என்ன தெரியுது போய் பாடம் சொல்லி கொடுக்குதுன்னு நினைச்சா அவன் என்னதான் சர்க்கஸ் பண்ணாலும் ஒண்ணுமே தலையில ஏறாது. அவன் புரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய தாய் தான். விசுவாசிக்க வேண்டியது இதுதான் என்னுடைய பாடம் சொல்லித்தர டீச்சர். அப்படி கூப்பிட வேண்டியது, அறிக்கையிட வேண்டியது டீச்சர். அம்மா டீச்சர் அல்ல, டீச்சர் தான். அதே இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு சாயங்காலம், டீச்சர் புரியல நான் சொல்றது, அம்மா இந்த ஹோம்ஒர்க் செய்ய தெரியலம்மா சொல்லி கொடுங்க. அதே ஸ்திரீ புரிந்து கொள்ள வேண்டியது இங்க வித்தியாசம். இங்கன்னா அது டீச்சர் தான் எங்க அம்மா. புரிந்து கொள்ள, இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒருபொழுதும் அறிக்கையிட மாட்டார்கள். நமக்கு அநேக விஷயம் தெரியும், எல்லாம் அறிக்கை எடுக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்லா. நாம் புரிகின்ற எந்த விஷயம் நம்ம அறிக்கையிட மாட்டோம். நாம் விசுவாசிக்கின்ற விஷயம் தான் நம்ம சொல்லுவோம். புரிகிற விஷயம் நாம் அறிக்கையிடவே மாட்டோம். ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல இல்ல, உலக பிரகாரமான விஷயத்தை நான் சொல்றேன். யாரோ கேட்கறாங்க ரூட்டு, இங்க சிட்டிக்கு எப்படிங்க போகணும்? 12 மணிக்கு ஒரு பஸ் இருக்குங்க, அதுல போங்க, 1/2 hourல மஜஸ்டிக் எடுத்து போய் விட்டுருவோம். புரியுதுங்களா? எந்த நம்பிக்கையோட நீங்க போறீங்க? இவன் அறிக்கையிட்ட விஷயத்த இங்க விசுவாசிங்க, இந்த பஸ் இத்தனை மணிக்கு வரும், 1/2 hourல போறான். ஆனா அநேக விஷயம் பஸ்ஸை பத்தி உங்களுக்கு புரியும். என்னது? டீசல் இல்லைன்னா வண்டி ஓடாது, டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நடுவில் இறக்கி விட்டுருவான், போற வழியிலேயே ஒரு பஸ் வந்து இடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பும் இருக்கா இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிற விஷயம். ஆனா அதெல்லாம் நம்ம அறிக்கையிடவே மாட்டோம். அறிக்கை எடுக்கிறோமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. 12 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு, அது போன மஜஸ்டிக்ல போவோம், ஆனா வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு தெரியாது. இப்ப யாரோ சொல்றாங்களா? இல்ல டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா லேட் ஆயிடும், ஆனா நடக்கும்பா அப்படி சொல்றாங்களா யாராவது? இல்ல. அவன் டீசல் ஊத்துறானோ இல்லையே தெரியல, டீசல் பாதி வழியில் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வேற பஸ் காத்து இருக்கணும், அப்புறம் 2 மணி ட்ரெயின் மிஸ் ஆயிடும் அப்படி சொல்றாங்களா யாராவது? அது தெரிஞ்ச விஷயம் தான். அது அறிக்கையிடுவது இல்லை. நல்லா பாருங்க, எந்த விஷயம் உலகத்தில் புரிந்ததை அறிக்கையிட மாட்டோம். நாம் விசுவாசிக்கிறதுதான், விசுவாசிக்கிற விஷயத்தை அறிக்கையிடுவோம். நீங்க எந்த விஷயத்தையும் பாருங்க, விசுவாசிக்கிறதை அறிக்கையிடுவோம், புரிகின்ற விஷயத்தை அறிக்கையிடவே. அதான் தெரிஞ்சிடுச்சு, அதனால அறிக்கையிடுது, அது தெரிஞ்ச விஷயம். அதே போல இதுவும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உண்டு, விசுவாசிக்க வேண்டிய விஷயம் உண்டு. விசுவாசித்ததுதான் அறிக்கையிட வேண்டும். அப்ப உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் என்றால் அந்த ஆவிக்குரிய ஞானத்துக்குள் நாம் பழகி பெருக வேண்டும். அப்பொழுது அவன் பலப்படுகிறான். அப்போ ஒரு பொழுதும் அவன் சோர்ந்து போகவே மாட்டான்.
இந்த பலன் கம்மியாகும் போது தான் அங்க ப்ரேயர் பண்ணு, இங்க ப்ரேயர் பண்ணு, அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணு, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுன்றது வரும். இல்லைன்னா எந்த நம்பருக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம். எனக்கு ஒரு நம்பர் தெரியும், 333 ஃபோன் நம்பர். அதுதான் தேவனுடைய டெலிஃபோன் நம்பர். ஜெரமியா 33. உனக்கு பிரச்சனை வந்தா என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் மறு உத்தரவு தருவேன். அப்படிதான் அந்த வசனம் சொல்லு. வேற எங்கேயும் அந்த வசனத்தை உங்களால் பார்க்க முடியாது. என்னை நோக்கி கூப்பிடு. 333. சிலவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. 3338611 கேட்டா கரெக்டா ஃபோன் நம்பர் மாதிரியே இருக்கும். இல்லையா? 3338611 சொன்னா ஃபோன் நம்பர் மாதிரியே இருக்கும். இல்லை 831 சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தா எரேமியா 33:3, ரோமர் 8:31. 831. 8:31 இருக்கு. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறுத்துரு தருவேன். கிறிஸ்துவன் ஒரு பட்சத்தில் இருந்த எதிர்த்து நிற்பவன் யார்? அப்ப என்ன கவலை இருக்கும் உலகத்துல? அப்ப எல்லாம் அதுக்கு ஏற்றபடி வசனங்கள். இவனுக்கு அந்த நம்பர்லாம் தெரியாது. இவனுக்கு தெரிய நம்பர்லாம் 18002363 அது அந்த ஒளி பேர் சொல்லுவான். இதுதான் அவன் பாக்கெட்ல வைப்பான். இந்துக்கார ராமர் போட்டோ அந்த போட்டோ பாக்கெட்ல வைக்கிற மாதிரி இவன் பாக்கெட்ல டெலிஃபோன் நம்பர் தான் இருக்கும். பிரச்சனை வந்தால் ஃபோன் பண்றது. 10 குறைக்கு இன்னொருத்தங்கிட்டே கொடுப்பான். இந்த ஃபோன் பண்ணிக்கிறது நம்பர்ல ஃபோன் பண்ணி ஆண்டவருக்கு வேடிக்கை பார்க்கிறாரு. அவர் பாவம் ஒரு பேக்கான மனுஷன். இவன் வல்லமையா பயன்படுறான். அந்த அளவு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் இருக்கு விஷயம். அப்படி இல்லை. உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். அப்ப சரீர பிரகாரம் மனுஷன்னா வேலை, அவனுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இது பலப்பட்டாச்சுன்னா அவன் வேஸ்ட். அப்ப நான் தூக்கி போட்டு சாப்பிடணுமா? அல்ல, அதெல்லாம் அதுக்கு அர்த்தம். நீ உள்ளான மனுஷனுக்குள் பலப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை அதை பேஸ் பண்ணி இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துப்பார். நீ சம்பூர்ண ஒன்றிலும் குறைவில்லாமல் இந்த உலக வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சம்பூர்ணமாய் வாழ்கிறவன், தேவ ஆசீர்வாதத்தால் வாழ்கிறவன் ஒரு பொழுதும் அவன் இல்லை என்ற சிந்தனை அவனுக்கு இருக்காது. அவனுக்கு போதும் என்ற சிந்தனை இருக்கும். சமாதானம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும். இது ரெண்டும் தான் தேவன் கொடுக்கிற சம்பூர்ணமான ஆசீர்வாதம். மற்றதெல்லாம் தானா பின்னாடி வருகிறது. அதனால அவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ என்னென்ன வேணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் கூட வரும். என்னையும் கூட்டிட்டு போயான்னு கூட வந்துட்டே இருக்கும். நம்ம உதறி தள்ளணும் வேண்டாம், அப்ப கூட பின்னாடி வரும். எது? உலக பிரகார ஆசீர்வாதங்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாம் தேட தேட இது பின்னாடி வரும். இதை தேட தேட தேவராஜ நீதியும் பின்னாடி வரவே வர. நீ தேடதான் செய்யணும். அதனால இயேசு கிறிஸ்துவ என்னை பத்தி வேதத்தில் தேடி பாருங்க. உள்ளான மனுஷன் விலை